ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம காணாமல் போன ஆட்டை குறித்த உவமையை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இயேசு ஒரு நாள் போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவருடைய போதனையை கேட்க நிறைய பேர் வராங்க. அதுல நிறைய ஆயக்காரரும் பாவிகளும் கூட இருந்தாங்க. அப்போ அங்க இருந்த பரிசேயரும் வேதபாரகரும் இவர் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார், அவங்க கூட சேர்ந்து சாப்பிடவும் செய்கிறார்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. அவங்களோட மனநிலையை அறிந்த இயேசு தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்கிறதையும் பரிசேயர்களின் இருதயம் எப்படி இருக்கிறது என்கிறதையும் சுட்டி காண்பிப்பதற்காக அவர் ஒரு உவமையை சொல்றார். ஒரு மேய்ப்பனிடம் 100 ஆடுகள் இருந்தன. ஒரு நாள் அவன் ஆடுகளை எண்ணி பார்த்தப்போ ஒரு ஆடு காணாமல் போயிருந்தது. அவன் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலேயே விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி சென்றான். அவன் மலைகள் பள்ளத்தாக்குகள்னு எங்கெல்லாம் தேட வேண்டுமோ அங்கெல்லாம் தேடினான். அந்த ஆட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் தேடுவதை நிறுத்தல. கடைசில அந்த ஆட்டை கண்டுபிடித்தான். அதை கண்டுபிடித்ததுக்கு அப்புறம் அந்த ஆட்டை சந்தோஷமா அவனோட தோளிலேயே தூக்கி கொண்டு வீட்டிற்கு வந்து அவனோட நண்பர்களையும் அக்கம் பக்கத்தினரையும் கூட அழைத்து, என்னோட சேர்ந்து சந்தோஷப்படுங்கள், காணாமல் போன என் ஆட்டையை கண்டுபிடித்தேன்னு சொல்லுவான் அல்லவா? அதே மாதிரி மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதே பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவையின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உவமையில வருகிற மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார். காணாமல் போன ஆடு என்கிறது பாவத்தினாலே வழி தவறி தேவனை விட்டு தூரமா நிற்கிற மனிதனை குறிக்குது. பொதுவா ஒரு ஆடு வழி தவறி போயிருச்சுன்னா அதால தானா வீட்டுக்கு திரும்பி வர முடியாது. அதுக்கு எந்த வழியில போகணும்னு தெரியாது. காட்டு மிருகங்கள் கிட்ட இருந்து தப்பிக்கவும் அதுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் பாவத்துல இருக்கிற ஒரு மனிதனும் கூட ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தள்ளப்படுறான். அவன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. காணாமல் போன அந்த ஆட்டை மாதிரியே பாவத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் கூட அந்த மேய்ப்பன் தேவை. இந்த ஊமையில ஆடு மேய்ப்பனை தேடி போகல, மேய்ப்பனே ஆடை தேடி போனார். அதே மாதிரி பாவத்துல இருக்கிற மனிதனை மீட்டெடுக்க தேவனே மனிதனை தேடி வந்தார். நம்மளோட பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். மேய்ப்பன் ஆட்டை கண்டுபிடித்தப்போ, நீ ஏன் வழி தவறி போனாய்னு கோபப்படல. அதற்கு மாறாக அதை அவரோட தோளிலே தூக்கி கொண்டு வீட்டுக்கு வந்தார். அதே மாதிரி ரட்சிப்பு என்கிறதும் நம்முடைய முயற்சினால உண்டானது அல்ல. அது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபையே. ஒரு பாவி மனம் திரும்புகிறப்போ பரலோகம் முழுவதும் சந்தோஷப்படுகிறது. தேவன் பாவியின் அழிவை விரும்புவதில்லை, அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதையே விரும்புகிறார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உவமையில நம்ம பார்த்த 99 ஆடுகள் யாரை குறிக்கிறாங்கன்னா, நாங்க நீதிமான்கள், எங்களுக்கு மனம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைத்த பரிசேயர்களை குறிக்கிறாங்க. 7வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாக்குறதே பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவையின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு இயேசு இங்க சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா மனிதர்களுமே பாவிகள் தான். எல்லாருக்குமே மனம் திரும்புதல் என்கிறது அவசியம். வேதபாரகர் பரிசேயர் எல்லாம் அவங்க ரொம்ப நீதிமான்கள். அவங்க மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவை இல்லைன்னு நினைத்தாங்க. அவங்களோட சுயநீதியை நம்பினதால இயேசு இதை ஒரு கிண்டலாக, ஒரு சர்க்காஸ்டிக்கலா அவங்களோட தற்பெருமையை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ், பாவிகள் இயேசு கிட்ட வந்ததால பரிசேயர்கள் குறை சொன்னாங்க. ஆனா அதே பாவிகள் மனம் திரும்பி தேவன் கிட்ட வரும்போது தேவன் மகிழ்ச்சி அடைகிறார்.
பரலோகம் முழுவதும் சந்தோஷப்படுகிறது. இயேசு இந்த உவமையின் மூலமா நீங்க நினைப்பது மாதிரி தேவன் இல்ல, அவர் காணாமல் போனவர்களை தேடி அவர்களை ரட்சித்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிற அன்பான மேய்ப்பர் என்கிறத அங்க இந்த பரிசேயர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.